Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th chemistry top most இருக்கக்கூடிய 5 mark questions தான் பார்க்க போறோம். ஒரு 15 5 marks. மினிமம் இந்த 5 marks எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 5 marks ஆவது அட்டெண்ட் பண்ணலாம். சோ நமக்கு டைரக்ட் 5 marks அப்படிங்கறப்ப ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு இயர்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டினியூவா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன 5 marks இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்துறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம ரொம்ப முக்கியமான 2 mark 3 mark and 5 marks எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்றத நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மாண்ட் முறை. சரிங்களா? இது நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. மாண்ட் process அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து நுரை மிதப்பு முறை. சரிங்களா? ஃப்ளோட்டேஷன்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து புலத்தூய்மையாக்கல் முறை அப்படினு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து படிச்சங்க. சோன் ரிஃபைனிங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அலுமினியம் மின்வேதி பிரித்தெடுத்தல். சரிங்களா? ஹால் ஹெரால்டு முறை அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து லாந்தினைடு ஆக்டினைடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தினைடு ஆக்டினைடு அது வந்து பாத்துருங்க. அதுக்கு அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமைடு வந்து தயாரித்தல். பிரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமைடு. அதே மாதிரி இந்த லாக்டினைடு ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன் குறுக்கம்னு இருக்கும். அதையும் படிச்சிருங்க. அதோட பண்புகள் எல்லாமே படிச்சிருங்க. பொட்டாசியம் டைக்ரோமைடு தயாரித்தல். படிக வடிவம் உடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள் வேறுபாடு. அதுக்கடுத்து ஷாங்கி ஃப்ரங்கல் குறைபாடு. இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஆஸ்வால்டு நீத்தல். ஆஸ்வால்டு டைலூஷன் தியரின்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்துருங்க. ஷார்கி ஃப்ரங்கல் டிஃபீட் அது வந்து படிச்சிருங்க. ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அதாவது ஹெண்டர்சன் ஹெர்பால்ட் சமன்பாடுன்னு இருக்கும். அது வந்து பார்த்துருங்க. நெர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? நெர்ஸ்டோட சமன்பாடு. வெர்னர் தேரி. சரிங்களா? வெர்னர் தேரியோட கோட்பாடு. அதுக்கடுத்து இணைப்பு மற்றும் நீரேற்ற மாற்றியம் விளக்குக. பேரா டையா. சரிங்களா? அதை வந்து விளக்குக. அதுக்கடுத்து நிறமுடையது நிறமற்றது விளக்குக. சரிங்களா? இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒவ்வொரு இயரும் எத்தனை இந்த கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 5 மார்க்ஸில் 2 தான் கேட்டிருக்காங்க. 2020 ஜோன் ரிஃபைனிங்கும் இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் லா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர். சரிங்களா? முதன்மை விதின்னு நினைக்கிறேன். இது வந்து ஜோன் ரிஃபைனிங் பார்த்துங்க. அதுக்கடுத்து 2020 4 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. லாந்தினைடு கான்ஸ்ட்ரக்ஷன் கான்சிக்வன்ஸ். சரிங்களா? லாந்தினைடு குறுக்கத்தை பற்றி இருக்கிறது. அதுக்கடுத்து கோர்ஸ்லா லா. சரிங்களா? அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேரக்டர் ஆஃப் கேட்டலிஸ்ட். சரிங்களா? நொதியோட அந்த இது கேட்டிருக்காங்க. விக்டர் மேயர் சோதனை. சரிங்களா? அதுக்கடுத்து செப்டம்பர் 20 3 5 மார்க்ஸ் வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் தான் நிறையா இருக்கும். வெர்னரோட தியரி கேட்டிருக்காங்க. நெர்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் அதாவது ஆல்டால் குறுக்கம் சொல்லுவோம். இது வந்து நெர்ஸ்ட் சமன்பாடு. தமிழ் மீடியமாக தான் நோட் பண்ணிங்க. 21 பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்ஸ் வந்து டைரெக்டாக இருக்குது. ஃப்ளோட்டேஷன் மிதப்பு முறைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பிஹெச்சோட அந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 19 நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட் அந்த நொதிகளை பற்றி வரக்கூடியது. ஏபிசி சம். சரிங்களா? ஐடென்டிஃபிகேஷன் சம் வரும். அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 2022 பார்த்தீங்கன்னா 5 சம்மு கேட்டிருக்காங்க. 5 கொஷின்ஸு. வெர்னர் தியரி ரிப்பீட்டாக இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அமார்ஃபோபஸ் கேட்டிருக்காங்க. நெர்ஸ்டோட சமன்பாடு. கேட்டலிஸ்டோட அந்த இது. சரிங்களா? பண்பு நொதிகளோட அந்த பண்பு இது கேட்டிருக்காங்க. ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் HCOH அது பார்த்துங்க. செப்டம்பர் 22 7 5 மார்க்ஸ். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கு. அதுக்கடுத்து கேட்டனேஷன். சரிங்களா? மின் துருமையாக்கல்னு நினைக்கிறேன். கண்டிஷனு. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன்ஸு. அதுக்கடுத்து கம்பேர் லாந்தினைடு ஆக்டினைடு. சரிங்களா? இது நிறைய டைம் கேட்டுகிட்டே பாருங்க. இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பூஜ்ஜிய விதை அப்படின்னு வரும். நெர்ஸ்டோட சமன்பாடு. அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட். சரிங்களா? அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 23 பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே ஜோன் ரிஃபைனிங்கு. மெட்டாலிக் கார்பனேட்ஸு. ஷார்ட்கி ஃப்ரங்கல் டிஃபெக்ட். சரிங்களா? குறைபாடுன்னு சொல்லுவோம். ஏபிசிடி சம்மு. ஆஸ்வால்டு நீர்த்தல் சோதனை. அதுக்கடுத்து 23 பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. லாந்தினைடு அந்த கான்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்டு அமார்ஃபஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாசிபிள் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டர் ரேட் ஆஃப் லா ஜீரோ ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்டர்மேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் தியரி கேட்டலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு லூகாஸ் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து 24 பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மார்ச் 24 லாந்தினைடு கான்ஸ்ட்ரக்ஷனு. பேக்கிங் எஃபிஷியன்சி சிம்பிள் கேட்டிருக்காங்க. லூகாஸ் டெஸ்ட்டு. ஏபிசிடி சம்மு கேட்டிருக்காங்க. ஜூன் 24 பார்த்தீங்கன்னா 5 5 மார்க்ஸ் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மெட்டலர்ஜி. ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி. பிசிசி அந்த கூட்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சமன்பாடு.
டிஃபரன்ஷியேட் ஃபஸ்ட்டு செகண்டு முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அமைன்கள் அப்படின்னு வரும். அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாஃப்க்கு வந்து நன்றி சொல்லிக்கும். ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம், இது வந்து தமிழ் மீடியம். மினிமம் இதை படிச்சிங்கன்னா ஒரு 2 அட்லீஸ்ட் 3ஆவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதனால் இது வந்து நல்லா தெளிவாக படிச்சுங்க. ஆல்ரெடி டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.